கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இன்னும் மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் யோபு 15வது அதிகாரம் 12வது வசனம். உம்முடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது? இந்த கேள்வியை யோபுடைய நண்பனாயிருக்கிற தேமானாகிய எலிப்பாஸ் என்கிறவன் யோபை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வியாக இருக்கிறது. இதை மிகுந்த உபத்திரவத்தை சந்தித்து கொண்டிருக்கிறதான யோபுவை பார்த்து இந்த கேள்வி ஒருவேளை நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிற அவனுக்கு இந்த கேள்வி அவசியம்தானா என்று கேட்க தோன்றுகிறது. ஆனால் நாம் கவனிக்க வேண்டும், பல காரியங்கள் யோபுவை ஒரு குற்றவாளியாக இந்த நண்பர்கள் மாற்றிக்கொண்டிருந்தாலும் இந்த வார்த்தை எல்லாருக்கும் அவசியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. நாம் சந்தோஷத்தின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் அந்த நம்முடைய இருதயம் நம்மை எங்கே கொண்டு செல்லுகிறது? சில நேரங்களிலே மனிதனுடைய இருதயம், தேவ பிள்ளைகளுடைய இருதயம் துக்கப்படும் போது மாத்திரம், நெருக்கப்படும் போது மாத்திரம் தேவனை நோக்கி வருவதற்கு அந்த இருதயம் உந்தப்படுகிறது. சந்தோஷமான காலங்களை அல்லது சில நன்மைகளின் காலங்களை உலகத்தை நோக்கியும் உலக காரியங்களை நோக்கியும் ஓட வைத்து விடுகிறது. இன்னொரு பக்கம் சில நெருக்கடியான காலங்களிலே உலகத்தை, மனிதனை நோக்கி அல்லது உறவுகளை நோக்கி நம்முடைய இருதயம் திரும்பும்படியாகவும் சில நேரங்களில் மாறிவிடுகிறது. சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிற காலங்களிலே எந்த சூழ்நிலைகளில் அகப்படுகிற நேரங்களிலே நம்முடைய இருதயம் எந்த நிலைக்கு நேராய் தள்ளப்படுகிறது? அதற்கு ஏற்ற பலனைத்தான், நன்மைகளைத்தான் நாம் அறுவடை செய்ய முடியும். நம்முடைய இருதயத்தை மாயான வழிகளிலும் பாவமான வழிகளிலேயும் உலக காரியங்களிலேயும் திருப்பி விடுவோம் என்றால் அந்த நெருக்கங்கள் மாறப்போவதில்லை, சூழ்நிலைகள் மாறப்போவதில்லை, இன்னும் அதிகமான பாரத்தையும் வேதனையும் அடைகிறவளாய் இருப்போம். ஆனால் ஞானம் என்ன, அறிவு என்ன? தேவனுக்கு நேராக, தேவ சமூகத்திற்கு நேராக, அது நெருக்கத்தின் காலத்திலாகட்டும், பாடுகளின் நாட்களிலாகட்டும், சந்தோஷத்தின் நாட்களிலாகட்டும், நன்மைகளை பெற்ற நாட்களிலாகட்டும், ஒரு மனிதன், ஒரு தேவ பிள்ளையினுடைய இருதயம் தேவனை நோக்கி, தேவ சமூகத்தை நோக்கி திருப்பப்படுமாயின் அவன் நெருக்கப்படுகிற காலங்களிலே கர்த்தர் அவனுக்கு அடைக்கலமாக இருந்து அவனை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனாய் இருப்பார். அது மட்டும் சந்தோஷத்தின் காலத்திலே மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து அந்த மகிமையான தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்தும் பொழுது இன்னும் அவனுக்கு மேன்மை உண்டாக நடத்தி செல்லுகிற தேவனாக இருப்பார். இன்றைக்கு யோபுவுக்கு கேட்ட கேள்வி நமக்கும் கேட்கப்படுகிறது. நம்முடைய இருதயம் எதை நோக்கி திரும்புகிறது? யாரை எந்த திசையை நோக்கி திரும்புகிறது? எல்லா காலத்திலும் கர்த்தரை நோக்கி நம்முடைய இருதயம் திரும்புகிறதா? தேவ சமூகத்தை நோக்கி நம்முடைய இருதயம் திரும்புகிறதா? இல்லை, மனிதனை நோக்கியும் உலகத்தை நோக்கியும் உறவுகளை நோக்கியும் உலக காரியங்களை நோக்கியும் நம்முடைய இருதயம் திரும்புகிறதா? நம்முடைய இருதயம் தேவ பிள்ளைகளுடைய இருதயம் எதை நோக்கி திரும்புகிறதோ அதை வைத்தே நன்மைகளையும் பலன்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாட்களிலே எல்லாவற்றை பார்க்கிலும் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும் ஆகிய இருதயத்தை எல்லா காலங்களிலும் தேவனை நோக்கி, தேவ சமூகத்தை நோக்கி நம்முடைய இருதயத்தை திருப்பிக் கொள்ளுவோம். அதுவே நன்மையும் சமயமான பலன்களை நாம் அனுபவிக்க நம்மை நடத்தி செல்லும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. பல நேரங்களிலே ஆண்டவரே, எங்களுடைய நெருக்கமான காலங்களிலே அல்லது சந்தோஷமான காலங்களிலே எங்கள் இருதயம் தேவனை நோக்கி திரும்பி நன்மைகளை பெற வேண்டிய இருதயம், விடுதலை பெற வேண்டிய இருதயம் உலகத்தை நோக்கி, சொந்தங்களை நோக்கி, உறவுகளை நோக்கி, நண்பர்களை நோக்கி, உலக காரியங்களை நோக்கி திருப்பி விடப்படுகிறது ராஜா.
அது எங்களுடைய அறியாமை மாத்திரமல்ல, எங்கள் ஆசீர்வாதத்திற்கு அது தடை என்பதை ஆண்டவரே வேதம் எங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறது. தகப்பனே, எங்களுடைய இருதயம் எங்கே எதை நோக்கி திரும்புகிறது? இன்றைக்கு அதற்கேற்ற பலனைத்தான் நாங்கள் அடைய முடியும். நம்முடைய அறிந்த நாங்கள், ஆராதிக்கிற நாங்கள் கர்த்தரை நோக்கி எங்கள் இருதயம் திரும்பி தேவ நன்மைகளை அனுபவிக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். தேவனே, உடைய இரக்கத்தாலும் கிருபையால் முடிசூட்டும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.